இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் நமக்கு கடவுள் பலவிதமான வாய்ப்புகளை தருகிறார். ஒவ்வொரு நாளும் பலவிதமான நிலைகளிலே ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நாம் உணர வேண்டும் என்பதற்காக சில நிகழ்வுகளை அவர் நமக்காக நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். அதில் நான் எதை தேர்ந்து கொள்ளுகிறேன் என்பதை தான் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். காலையிலே தினந்தோறும் திருப்பலியில் பங்கெடுப்பது, அதே சமயத்தில் வேலைகளும் இருக்கும், அதே சமயத்தில் மற்ற உலக காரியங்களும் இருக்கும். இது எல்லாம் இருந்தாலும் நான் எதை தேர்ந்து கொள்ளுகிறேன்? இன்றைய வாசகத்திலே வாசிக்கப்பட்டது போல அந்த விலை உயர்ந்த ஒரு புதையலை அவர்கள் கண்டெடுக்கின்ற போது அந்த புதையல் வேண்டும் என்று அனைத்தையுமே விற்றுவிட்டு அந்த புதையலுடைய இடத்தை வாங்கி கொள்ளுகிறார். விலை உயர்ந்த முத்தை பார்க்கும்போது தன்னிடம் இருக்கின்ற அனைத்தையுமே விற்றுவிட்டு அந்த விலை உயர்ந்த ஒரு முத்தை வாங்கி கொள்ளுகிறார். எதை தேர்ந்து கொள்கிறார்கள் என்பதை நம் கையில் தான் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு எது தேவை, எது தேவையில்லை என்பதை நாம் தான் தீர்மானிக்க முடியுமே தவிர மற்றவர்கள் யாராலும் முடியாது. கடவுள் கூட நம்முடைய அனுமதி இல்லாமல் நம் இந்த உலகத்திலே பிறந்தோம். ஆனால் நம்முடைய அனுமதி இல்லாமல் அவர் நம்மால் மீட்க முடியாது, நம்மை மீட்கவும் முடியாது. இன்றைய நாம் விழா கொண்டாடுகின்ற புனித மார்த்தா, மரியா, லாசர் அவர்களுடைய வாழ்வை பார்க்கும்போதும் கடவுள் அவர்களுக்கு வாய்ப்புகளை தந்தார். யார் எதை பயன்படுத்தி கொண்டார்களோ அதன் மூலம் அவர்கள் வளர்ந்தார்கள் என்று லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனம் 15 முதல் நாம் படிக்கின்றோம். இயேசு மார்த்தா மரியா வீட்டிற்கு செல்லுகின்ற போது மார்த்தா பலவிதமான வேலைகளுக்கு அவர் மத்தியிலே ரொம்ப பிஸியான ஒரு வேலை. இயேசு வீட்டுக்கு வந்துட்டாரு, அவரை கவனிக்க வேண்டும், அதுவும் சரியான ஒன்று, தவறானது கிடையாது. ஆண்டவர் வீட்டிற்கு வந்திருக்கிறார், அவரை கவனிக்க வேண்டும் என்று பலவிதமான வேலைகளிலே அவர் ஈடுபட்டிருந்தார். ஆனால் மரியா ஆண்டவர் இயேசுவோடு அவருடைய காலடியிலே அமர்ந்து ஆண்டவர் இயேசு சொல்லுவதை ஒரு முழுமையாக கேட்டுக்கொண்டிருந்தார். மார்த்தா இயேசுகிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இவ்வளவு வேலைகள் இருக்கு, நான் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கேன் தொடர்ந்து. ஆனால் மரியா சாதாரணமாக சும்மா கீழே உட்காந்துக்கிட்டு நீங்கள் பேசுறதை கேட்டுட்ருக்காங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் இயேசு சொல்லுவது, மார்த்தா நீ பலவிதமான உலக கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறாய், இந்த வேலையெல்லாம் தேவைதான், ஆனால் அந்த கவலைகளுக்கு நீ உள்ளாகி இருக்கின்ற போது உன்னால் நிம்மதியான ஒரு வேலையை செய்வது கடினமாக இருக்கும். ஆனால் மரியா சிறந்த ஒரு பங்கை தேர்ந்தெடுத்திருக்கிறார். கடவுளோடு அவருடைய பாதத்திலே அமர்ந்த அவருடைய வார்த்தையை கேட்பதற்கான சிறந்த பங்கை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இது அவரிடமிருந்து எடுக்கப்படாது என்று. அதே போன்றுதான் நாம் எந்த பங்கை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம், எந்த நிலையில் நாம் வாழ வேண்டும் என்று நாம் உறுதியாக இருக்கிறோம், நம்முடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை தான் இன்றைய வாசகங்களும் திருவிழாவும் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது. நான் எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வாழ்வேன், எனக்கு முன்பாக இருக்க அந்த வாய்ப்புகளையும் நான் எதை பயன்படுத்தி என்னுடையதாக நான் மாற்றிக்கொள்ளுகிறேன் என்பது நம்முடைய கையில்தான் இருக்கிறதை தவிர மற்றவர்கள் அதற்கு எதுவும் செய்ய முடியாது. என்னுடைய முயற்சியால், என்னுடைய விருப்பத்தின் பெயரில் நான் எதை தேர்ந்து கொள்ளுகிறேன்? எனவே அன்புக்குரியவர்களை, தொடர்ந்து இந்த திருப்பலில் நாம் இறைவனிடம் வேண்டுவது, உலக கவலைகள் எதுவும் நம்முடைய மனதிலே ஆட்கொள்ளாமல் ஆண்டவர் இயேசுவையே முழுமையாக என்னுடைய வாழ்க்கையின் மையமாக தேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான அருளை வேண்டி தூய் ஆவியார் வழியாக மன்றாடுவோம்.